ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான ஃபார்முலாவை, அது ஒரு பெரிய ஃபார்முலா தான், அதை உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் 5 ஃபார்முலாஸை நான் கம்பைன் பண்ணி தான் ஒரு ஃபார்முலா போட்டிருக்கேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாவையும் உங்களால் ஸ்ப்ளிட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி ஃபார்முலாவை உங்களாலையும் போட முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸல் ஃபார்முலா குறித்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், டேட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு 9 டேட்டா இருக்குது. இதில் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேஸில் இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போது இதிலிருந்து டேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதுதான் என்னுடைய ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் பாருங்கள், 5 ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி தான் நான் இந்த ரிசல்ட்ஸை எடுத்திருக்கேன். இதை தான் உங்களுக்கு எப்படி இது வேலை செய்யுது, இதை எப்படி நான் போட்டேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போட்டிருக்கோம். ஸோ எப்போவுமே எக்ஸல் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரைட் சைடு இருந்து தான், அதாவது இந்த சைடு இருந்து தான் ஒவ்வொன்றா போட்டுட்டு போகணும். அப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் லென்த், ஓகேங்களா? லென்த் ஆஃப் இந்த B4. அப்போ இதுக்கு எவ்வளோ வருது? 32 அப்படிங்கிறது வருது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இதற்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ சீக்வன்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு அந்த ஃபார்முலாக்குள்ளே போட்டோம் அப்படின்னா இப்போ 32, அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் 32 அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். அப்போது என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், 32 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கு. ஏன்னா சீக்வன்ஸோட ஃபங்க்ஷன் அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சீக்வன்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 10 வரைக்கும் இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் இது எப்போவுமே இருக்கும். அப்போது இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன் அப்படின்னா, மிட் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டிருக்கேன். ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் இந்த டேட் அப்படிங்கிற கேரக்டர் 10 கேரக்டர்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 இது எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதுக்கு மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை போடுறேன். ஸோ மிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். தென் கமா கொடுத்துட்டு ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிறதுல இந்த சீக்வன்ஸ் நம்பர் அப்படியே இருக்கட்டும். தென் கமா கொடுத்துட்டு 10 அப்படிங்கிறத போட்டுட்டேன். இப்போ என்ன நடக்குங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல சீக்வன்ஸ் அப்படிங்கிறதுல 1 2 3 இப்படி தானே இருந்துச்சு. அப்போது மிட்டில் பாருங்கள், ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல இந்த சீக்வன்ஸை தான் நம்ம போட்டிருந்தோம். அப்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு டைம் 1லேருந்து 95 வரைக்கும் 10, அடுத்து 2லேருந்து இந்த ஸ்பேஸ் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 கேரக்டர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியே கடைசி வரைக்கும் போயிருக்கும் பாருங்கள். ஸோ இப்படி தான் இங்கே ஸ்ப்ளிட்டு நடந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மிட்டுக்கு முன்னாடி 2 மைனஸ் சிம்பிள் போடுறோம். ஸோ இது எதற்காக அப்படின்னா, உங்களுக்கு இருக்க டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸை நீங்கள் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 மைனஸ் சிம்பிளை நீங்கள் முன்னாடி போட்டிங்க அப்படின்னா அது எப்போவுமே டெக்ஸ்ட்டை அப்படியே வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். ஸோ டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே எரர் மெசேஜாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எரரை கிளியர் பண்ண போகிறோம். அதற்காக தான் இஃப் எரர் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுட்டு இங்கே கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் போடுறோம். ஸோ எரர் வர்ற இடத்துலலாம் எனக்கு டபுள் கோட்ஸ் போட்டு ஸ்பேஸ் ஆக்கி விட்ரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இது 2 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஹையஸ்ட் நம்பர் என்னவோ அது மட்டும் நமக்கு வந்தால் போதும். ஏன்னா அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டேட்டு. அதை விட நெக்ஸ்ட்டு போகும்போது குறைஞ்சி தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஓவரால் இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு இது மட்டும் மேக்ஸாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு Ctrl D கொடுத்து ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொன்றுலையும் அதே மாதிரியான வேலையை செஞ்சு நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட்டு ஜென்ரலுக்கு போயிட்டு நீங்கள் ஷார்ட் டேட் அப்படிங்கிறத கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபார்மெட்டுக்கு போயிட்டு டேட்டை மாற்றினாலும் சரி, உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே அழகாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா வேலை செய்யுது. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான ரிசல்ட்ஸ் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இருந்து இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வேறு ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேட்டா வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது ஒரு எக்ஸல் ஃபார்முலா குறித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.